குட் ஈவினிங் கைஸ். நான் பேசுறது கேக்குதா ரெண்டு பேருக்கும்? கேக்குது சார். ஓகே கேக்குது சார். சார் ஓகே. ஸோ ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் 7 days கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 8. ஸோ நம்ம ஒரு யூடியூப்பில் ஸ்கிப் ஆடு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நேற்று கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட ஸ்ட்ரக்சர் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே மல்டிபிள் கேம்பெயின்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் குரூப்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் காப்பீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ டே 7ஓட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த ஏபிசி அப்படின்ற கிளைண்ட்டுக்கு நம்ம பேசிக் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேம்பெயினோட செட்டிங்ஸ் மேலே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் குரூப். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேம்பெயின்குள்ளே மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போது ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணிட்டோம், கேம்பெயின்குள்ளே செட்டிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டோம். இப்போது அந்த கேம்பெயின்குள்ளே ஒரு ஆட் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆட் குரூப்புக்கான நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நான் க்ரியேட் பண்ண போகிறது நீம் ப்ராடக்ட்டுக்காக. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஆட் குரூப்போட பேர் நீம் ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம். ஸோ இதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் குரூப் நேம் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஆட் குரூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆடு, ஸோ மேலே ஆல்மோஸ்ட் லொக்கேஷனுக்குள்ளே 5 சிட்டி வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம். அந்த 5 சிட்டிக்குள்ளே இருக்கிற எந்த பீப்புளுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற செட் பண்ண போகிற ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஆடு குரூப்புக்குள்ளே நம்ம வந்துட்டு செட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆடு குரூப் நேம் கீழே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நேம், ஆட் எ நேம் ஃபார் யுவர் ஆடியன்ஸ் டு சேவ் இட் டு யுவர் லைப்ரரி. நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடியன்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைமு வேறு யாருக்காவது இதே ஆடியன்ஸை யூஸ் பண்ணி கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த நேமை இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறதுக்கான ஒரு ஆடியன்ஸ் நேமு ஏபிசி நீம் ஃபேஸ் க்ரீம். ஸோ இதுதான், இந்த ஒரு நேமில் தான் நான் கிரியேட் பண்ண போகிற ஆடியன்ஸை சேவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நேம் கொடுத்துட்டேன். தென் அதுக்கப்புறம் கீழே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு யார் அப்படின்றத நம்ம வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆடியன்ஸை செட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பீப்புள் ஹூ மேட்ச் எனி ஆஃப் த ஃபாலோயிங். இன்க்ளூட் பீப்புள் ஹூ மேட்ச் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் செட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெமோகிராஃபிக்ஸ். ஓகே, இந்த டெமோகிராஃபிக்ஸை நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒன்று ஜெண்டர் கொடுத்துருக்குறாங்க. ஃபீமேலுக்கு மட்டும் தெரியணும், மேலுக்கு மட்டும் தெரியணும். அன்னோன் அப்படின்னா யாராவது லாகின் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இல்லையா உங்களோட மொபைல் டிவைஸ்லையோ, இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரௌசர்லையோ, இல்லைனா உங்களோட டிவிலையோ நீங்கள் லாகின் பண்ணாமல் உங்களோட மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணாமல் வச்சு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா அன்னோன் கேசஸ். அப்போது நம்மளோட ஜெண்டர் ஃபீமேலை மட்டும் டார்கெட் பண்ணணுமா, மேலே மட்டும் டார்கெட் பண்ணணுமா அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணணும். ஓகே,
ஸோ அந்த கிளையண்ட் வந்துட்டு ஃபீமேலை மட்டும் தான் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஜெண்டர் இந்த இடத்துல நான் மேலையும் அன்னோனையும் நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் எடுத்து விட்டுறேன். அப்போ நம்மளோட ஆடு மேலே நம்ம லொக்கேஷனுக்குள்ள 5 சிட்டி நம்ம டார்கெட் பண்ணோம். அந்த 5 லொக்கேஷனுக்குள்ள இருக்கிற ஃபீமேலுக்கு மட்டும்தான் என்னோட ஆடு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் டெமோகிராஃபிக்ஸ்குள்ள. செகண்ட் அவங்களோட ஏஜ். நம்ம ஃபீமேல் மட்டும்தான் அப்படின்றத செட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ஏஜ் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். 18ல் இருந்து எனக்கு ஒரு 40க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக வேல்யூ வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூஸில் இருந்தால் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 44 அப்படின்றது இருக்குது. நான் 44 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஃப்ரம்மும் கொடுத்துருப்பாங்க. 18, 25, 35, 45, 55, 65 ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா 24, 34, 44, 54, 64, 65 ப்ளஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அன்னோன் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டெமோகிராஃபிக்ஸ்குள்ளே பேசிக்காக ஜெண்டர் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ மேலே 5 சிட்டி வந்துட்டு செட் பண்ணியாச்சு. அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற 18 to 44க்குள்ளே இருக்கிற ஃபீமேலுக்கு மட்டும்தான் நம்மளோட ஆடு தெரியும். எனக்கு இந்த ஜஸ்ட் டெமோகிராஃபிக்ஸ்குள்ள இந்த செட்டிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும், ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் இது மட்டும் போதுனாலும் டைரக்டாக கீழே வந்துடலாம். டைரக்டாக கீழே வந்துடும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதை விட்டுட்டு நான் இங்கே கொடுத்துருக்குறாங்க டெமோகிராஃபிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இதையும் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி கீழே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, இதையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே யுவர் டேட்டா அப்படின்னு இருக்கு, இதையும் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ஆடு யாருக்கு மட்டும் தெரியணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஆடியன்ஸ் தான் இது. அப்போது ஒருத்தவங்க ஜெண்டரை வச்சு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ஏஜ் வைஸும் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே டெமோகிராஃபிக்ஸ்குள்ளே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வைஸும் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னா கீழே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே கம்பல்சரி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட் ஆப்ஷனல் மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஆடியன்ஸை நீங்கள் எதுவுமே செட் பண்ணலை, இந்த இடத்துல நான் வந்துட்டு எல்லா ஆடியன்ஸுமே நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் ஆடியன்ஸ் தான். எல்லாருக்குமே தெரியும். மேலே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் ஆடியன்ஸில் போயிட்டு எந்த ஒரு செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா, சப்போஸ் ஆடியன்ஸில் வந்து ஏதாவது ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அந்த செட்டிங்ஸை மேட்ச் ஆகிற பீப்புளுக்கு மட்டும் நம்மளோட ஆட் தெரியும். அதேமாதிரி செகண்ட் செட்டிங்ஸும் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா 2 செட்டிங்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான பீப்புளுக்கு தான் நம்மளோட ஆடு வந்துட்டு தெரியும். சரியா? இப்போ டெமோகிராஃபிக்ஸ்குள்ள ஜெண்டர் இருந்தது, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஏஜ் இருந்துச்சு. அதுக்கும் கீழே அடிஷ்னல் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே பேரண்டல் ஸ்டேட்டஸ் உங்களோட இன்கம் பேஸ் பண்ணியும் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணிக்க முடியும். அப்போது ஃபீமேலுக்கு மட்டும் தெரியணும். ஃபீமேலோட ஏஜ் 18ல் இருந்து 44க்குள்ளே இருக்கணும். அவங்க கண்டிப்பாக நாட் அ பேரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாட் அ பேரண்ட் மட்டும் வச்சுக்கலாம். பேரண்ட்டாக மட்டும் இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்டை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஃபீமேல் மட்டும்தான், அவங்களோட ஏஜ் 18 to 44 அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு, நீங்கள் விட்டுறலாம். அதே மாதிரி தான் இன்கம் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் இன்கம் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இன்கமையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபீமேலுக்கு மட்டும்தான் தெரியணும் உங்களோட ஏஜ் 18 to 44. ஸோ கீழே இருக்கிற இந்த 2 செட்டிங்ஸுமே நீங்கள் வந்துட்டு டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஃபீமேலில் 18லேருந்து 44க்குள்ளே இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டெமோகிராஃபிக்ஸ்குள்ளே இருக்கிறது. செகண்டு கீழே நாரோ ஆடியன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போது டைரெக்டாக இங்கே டெமோகிராஃபிக்ஸ்ன்றதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நாரோ ஆடியன்ஸ் வந்தீங்க அப்படின்னா
அதாவது இங்கே ஃபீமேல் ஏஜ் 18ல் இருந்து 24 இதை நம்ம மேலே செட் பண்ணியாச்சு. இந்த ஃபீமேல் 18ல் இருந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஏஜ் செட் பண்ணது 44. ஸோ 44க்குள்ளே இருக்கிற ஃபீமேலோட இன்ட்ரெஸ்ட்டும் மேட்ச் ஆகணும். பாருங்க அண்டு கண்டிஷன் வருது. நாரோ ஆடியன்ஸ் அப்படின்றது அண்டு கண்டிஷன். டெமோகிராஃபிக்ஸில் நீங்கள் கை வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அண்டு கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். அதாவது யாரெல்லாம் ஃபீமேலோ அவங்களோட ஏஜ் 18லேருந்து 44க்குள்ளே இருக்கிறவங்க யாராவது கீழே இப்போ இன்ட்ரெஸ்ட் போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். பியூட்டிஷியன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்து இங்கே பியூட்டிஷியன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். பாருங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பியூட்டி பிராண்ட்ஸ் இருக்கு. ஹேர் அண்ட் பியூட்டி இருக்கு. மேக்கப் யூடியூப்பு பாருங்க அது நம்ம பியூட்டிஷியன் சம்பந்தமாக இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்ட்டையுமே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட ஆடு திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகும். பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், மேக்கப் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப், ஸ்பாஸ் அண்ட் பியூட்டி சர்வீஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க தேடுவாங்க. இவங்க எல்லாமே ப்ராடக்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் மேலே டெமோகிராஃபிக்ஸில் ஏஜ் 18லேருந்து 44 அவங்களோட ஜெண்டர் ஃபீமேலாக இருக்கணும். அந்த பீப்புளில் யாராவது இங்கே நம்ம செலக்ட் பண்ணதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட ஆடு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஜெண்டரில் வந்து நான் எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா டைரெக்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் நம்மளோட ஆடு வந்துட்டு ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் டெமோகிராஃபிக்ஸில் கை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது அண்டு கண்டிஷனாக மாறிடும். அடுத்து யுவர் டேட்டா இதுதான் ரீமார்க்கெட்டிங்கு. இதை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஆடியன்ஸ் செக்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் தேடுற கீவேர்டை பேஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. கஸ்டம் சர்ச் டேர்ம்ஸ் பீப்புள் பேஸ்ட் ஆன் their சர்ச் ஆக்டிவிட்டி இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே நியூ கஸ்டம் சர்ச் டேர்ம்ஸ்னு ஆப்ஷன் வருது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு கிரியேட் பண்ண போகிற அந்த சர்ச் டேர்ம்ஸ்க்கான பேர் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். பியூட்டி ப்ராடக்ட் கீவேர்ட்ஸ் இப்படின்ற நேமில் தான் நான் அந்த பர்டிகுலர் செட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல அவங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ் க்ரீம் டைப் பண்ணுறேன். கீழே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க பெஸ்ட் ஃபேஸ் க்ரீம் ஃபார் மெச்சூர் ஸ்கின்னு உங்களுக்கு நிறையா கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள் இதில் நான் சம் கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களோட ஏஜ், தென் வந்துட்டு ஜெண்டர், தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஸை பேஸ் பண்ணி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருந்துச்சு, இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னப்பா சொன்னேன் நானுங்க டெமோகிராஃபிக்ஸில் பேரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணுறது. அடுத்து யூசர் அவங்க ரீசெண்டாக தேடிட்டு இருக்கிற இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஸோ
இதுக்குள்ளே யுவர் டேட்டா இருக்குது, அதை இன்னும் நம்ம பார்க்கலாம், தனியாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ டெமோகிராஃபிக் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீமார்க்கெட்டிங், உங்களோட ஏற்கனவே உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களா இருக்கலாம், யூடியூப்பை விசிட் பண்ணவங்களா இருக்கலாம், அதான் யுவர் டேட்டாக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் அந்த யூசர் தேடுற அந்த கீவேர்டை பேஸ் பண்ணியும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஆடியன்ஸ்குள்ளேயே எக்ஸ்க்ளூஷன், ஆடியன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணோடனே கீழே நியூ செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். அதாவது பீப்புளை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான் ஆடு தெரிய போகுது. அவங்களோட ஏஜ் 18லேருந்து 44க்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்க போது, அவங்களோட கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு பீப்புளை இன்க்ளூட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் தெரியும். அடுத்து கீழே இருக்கிற அந்த எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸ்க்கு மட்டும், அதுக்குள்ள சர்டைன் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்கள மட்டும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாக் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்க்ளூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட அந்த ரீமார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இங்கே வருது. ஸோ ரீமார்க்கெட்டிங் தனியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரீமார்க்கெட்டிங் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது யுவர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூஷனுக்குள்ளே என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு யுவர் டேட்டாவும் இந்த எக்ஸ்க்ளூஷனையும் மட்டும் என்ன அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். அப்போது ஒரு ஆட் குரூப் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது நம்ம டார்கெட் பண்ண போகிற அந்த ஆடியன்ஸோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத செட் பண்ண போகிறோம். டெமோகிராஃபிக்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, யுவர் டேட்டா ரீமார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, யூசரோட சர்ச் டேர்ம்ஸை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட், யுவர் டேட்டாவை பேஸ் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் கீழே ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்குது, அதை நீங்கள் விட்டுறலாம், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கும் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட், இதுதான் செட்டிங்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ செட்டிங்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும், என்ன லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும் அப்படின்றத செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸில் என்னோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றதையும் செட் பண்ணியாச்சு. அப்போது ஃபைனலாக என்னோட ஆடு டிஸ்பிளே ஆகும் இல்லையா? அப்போது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆடியன்ஸ் அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருந்து மொபைல் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் எடுத்து யூடியூபை ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் வாட்ச் பண்ண போகிற வீடியோ எந்த வீடியோ, என்ன டைப் ஆஃப் வீடியோவை பார்க்கும்போது என்னோட ஆடு டிஸ்பிளே ஆகணும். அப்போது யூசர் ஃபைனலாக வாட்ச் பண்ண போகிற வீடியோஸை டார்கெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. வேர் யூ வாண்ட் டு யுவர் ஆட்ஸ் டு ஷோ. இவ்வளவு நேரம் நம்ம செட் பண்ணிட்டு இருந்தது என்ன ஆடியன்ஸுக்கு டிஸ்பிளே ஆகணும், எந்த லொக்கேஷனு, அதே மாதிரி ஆட் ஷெட்யூல் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அந்த பர்டிகுலர் யூசர் என்ன டைப் ஆஃப் வீடியோவை பார்க்கும்போது அவருக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறது தான் இந்த கண்டென்ட் டார்கெட்டிங். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ்ன்றதில் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ் க்ரீம். ஃபேஸ் க்ரீம் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டு நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கீவேர்டு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸை யூசர் பார்க்கும்போது நம்மளோட ஆடு டிஸ்பிளே ஆகும். இந்த கீவேர்டு ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கிற அந்த வீடியோஸை பார்க்கும்போது நம்மளோட ஆடு வந்துட்டு அந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகும். இங்கே ஒரு கீவேர்டு மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் ஸ்கின் ஆயில், ஆர்கானிக் ஸ்கின் கிரீம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் எவ்வளோ கீவேர்டு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸை நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற லொக்கேஷனில் இருந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணும்போது நம்மளோட ஆடு இந்த வீடியோஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணுறது. இந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கீவேர்டை நான் ஆட் பண்ணணும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்கிற 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நியூ கீவேர்ட்ஸ் ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டு, அதாவது உங்களோட கிளைண்டோட வெப்சைட் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் நான் வந்து காட்டுறேன், பியூட்டி ப்ராடக்ட்னே காட்டுறேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அப்படின்றத நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டோட அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டர் எ ரிலேட்டட் வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது அந்த வெப்சைட்டை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் ரிலேட்டடாக அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பாருங்கள் 5 கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் மேக்கப் வெப்சைட்டு, இதுக்கு நேராக இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி காஸ்மெட்டிக் மேக்கப், பியூட்டி காஸ்மெட்டிக்ஸு, மேக்கப் பாருங்கள் இது எல்லாமே நமக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வந்துக்கலாம். பட் ஆனால் இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தெரியணும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டான கீவேர்டா, கரெக்டான கீவேர்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இப்போ பாருங்கள் எனக்கு வந்துட்டு இது எல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பியூட்டிஷியன் சம்மந்தமாக தான் இருக்குது. நான் ஒவ்வொரு கீவேர்டாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரதுக்காக இல்லாமல் நான் இந்த இடத்துல கீழே ஆட் ஆல் ஐடியாஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலே இங்கே இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக யூசர் வீடியோஸ் பார்க்குறாங்க இல்லையா, அந்த வீடியோஸில் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இந்த ஆப்ஷன் கீவேர்ட் ஐடியாஸ் வெப்சைட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா, கீவேர்டோட ஐடியா வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே கீவேர்ட்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே 1 by 1 ஒவ்வொரு லைனில் வச்சு நீங்கள் வந்துட்டு என்டர் கீ யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா லைன் பை லைனில் நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் மெத்தடு வெப்சைட்டை பேஸ் பண்ணி கீவேர்ட் ஐடியா எடுக்கிறது. ஓகே, அடுத்து கீழே பாருங்கள் என்டர் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ன்னு இருக்குது. இங்கே டேரெக்டாக உங்களோட ப்ராடக்டவே டைப் பண்ணலாம். வெப்சைட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக உங்களோட ப்ராடக்ட் என்ன, சர்வீஸ் என்ன அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாவோ சர்வீசஸ் ரிலேட்டடாவோ உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது, லைக் கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டாக கீவேர்டு ஐடியாஸ் வந்துட்டு என்னன்னா இங்கே எடுக்க போகிறேன். பாருங்கள் செகண்ட் இதில் நான் ஆப்ஷனில் நான் வந்துட்டு மவுஸை வச்சுட்டேன். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னே நான் டைப் பண்ணுறேன். மேலே வெப்சைட்டை டைப் பண்ணோம். ஸோ செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராடக்டவே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை டைப் பண்ணுறோம். இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கீவேர்ட்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் எந்த கீவேர்ட்ஸ் வேணும் எந்த கீவேர்ட்ஸ் வேணாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஆல் ஐடியாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், எல்லா கீவேர்டுமே உள்ளே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிட்டோம். இது கீவேர்ட்ஸ் வழியாக
யூசர் வாட்ச் பண்ற வீடியோஸை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஓகே, அடுத்து கீவேர்ட்ஸ் முடிஞ்சதா? அடுத்து டாபிக்ஸ். நான் கீவேர்ட்ஸ் வழியா நான் போட்டு எத்தனை கீவேர்ட்ஸ் நான் டார்கெட் பண்றது? நான் டைரக்டா டாபிக்ஸ் வழியாவே போயிடுறேன். அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வீடியோஸ்லயுமே என்னோட ஆட் தெரியட்டும். அப்ப அந்த எல்லா வீடியோஸ்லயுமே ஆட் தெரியும். எப்ப தெரியும்? நம்ம மேல செட் பண்ணி வச்சிருக்கிற ஆடியன்ஸ் மேட்ச் ஆகணும். நம்ம மேல செட் பண்ணியிருந்த லொகேஷனும் மேட்ச் ஆகும்போது அந்த பர்ட்டிகுலர் ஆடியன்ஸ் நம்ம இங்க செலக்ட் பண்ண போற டாபிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது நம்மளோட ஆட் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பாருங்க, நான் டைரக்டா டாபிக்ஸ்னே கொடுக்குறேன். ஸோ கீழே இந்த மவுஸ் ஐக்கனை வச்சுட்டேன். ஸோ பியூட்டி அப்படின்றத சும்மா நான் டைப் பண்ணேன். பாருங்க, பியூட்டி அண்ட் ஃபிட்னஸ் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பியூட்டி சர்வீசஸ் அண்ட் ஸ்பாஸ் எடுத்துக்கிறேன். குரூப்பாக நான் செலக்ட் பண்ணுறேன். மேலே கீவேர்ட்ஸ் வந்துட்டு 1 by 1 கொடுத்தோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே என்டையர் டாபிக்ஸவே செலக்ட் பண்ணிடுறோம். பாருங்க, 3 இது எனக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே மேக்கப் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்கின் அண்ட் நெயில் கேர் இருக்குது, பாத் அண்ட் பாடி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டகரி இருக்குது, ஃபேஸ் அண்ட் பாடி கேர் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்குது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். பாருங்க, எதெல்லாம் எனக்கு வேணும், எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ ஸோ அந்தந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறேன். மேலே செட் பண்ணது கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி யூசரை, அதாவது யூசர் வாட்ச் பண்ண போகிற வீடியோவை டார்கெட் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ச் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் பார்க்குற ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு ஸ்கிப் ஆடோ நான் ஸ்கிப் ஆடோ வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா அந்த அட்வர்டைசர் இது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணியிருப்பாங்க. டாபிக்ஸாக இருக்கலாம், கீவேர்ட்ஸாக இருக்கலாம். இதை நீங்கள் செட் பண்ணியிருந்ததுனால தான் நீங்கள் வாட்ச் பண்ணுற அந்த வீடியோஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் பார்த்தாச்சு, டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். இங்கேயும் ஆப்ஷனல் தான்ப்பா. கீவேர்ட்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கலாம். டாபிக்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த டூலில். அப்போது இதில் எதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது நம்ம தான். ஸோ இங்கே கீவேர்ட்ஸ் இருக்குது, டாபிக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே யூஸ் பண்ணி நீங்கள் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. கீவேர்ட்ஸ் மட்டும் நான் டார்கெட் பண்ணுறேன், டாபிக்ஸ் மட்டும் நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், கேம்பெயினை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக தான் உள்ளுக்குள்ளே எது எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கீவேர்ட் போட்டு டைப் பண்ணாலே சர்ச் அது ரிலேட்டடாக வந்துடும். இல்லைனா பக்கத்துலேயே ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே கேட்டகரிஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தேடி தேடி போய் கண்டுபிடிக்கணும். நீங்கள் டேரெக்டாக அந்த சர்ச் அப்படின்ற ஆப்ஷனவே யூஸ் பண்ணி டேரெக்டாக கீவேர்டு வச்சு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடாக இருக்கிற சஜஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது கீவேர்ட்ஸும் முடிஞ்சது, டாபிக்ஸும் முடிஞ்சது. ஓகே, இப்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலையோ நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூடியூப் வீடியோவை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் பாருங்கள். இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ள யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் வீடியோ லைனப்ஸ், வெப்சைட்டு, ஆப்ஸ், ஆப் கேட்டகரிஸ். ஏன்னா இது அதர் சைட்ஸ்லையும் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியுன்றதை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நெட்வொர்க் அப்படின்றத பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன். அங்கே நம்ம யூடியூப் மட்டும்தான் தெரியணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அப்போது இங்கே யூடியூப் ரிலேட்டடாக இருக்கிறது யூடியூப் சேனல்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ். அப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம எக்ஸாக்டாக இருக்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல என்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனே இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பாருங்கள், சர்ச் பை வேர்டு, ஃப்ரேஸு, URL ஆர் வீடியோ ஐடி. நீங்கள் எந்த இது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். வேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம், டைரெக்டாக URL யூஸ் பண்ணி கூட இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள், லைக் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சேனல் ஏதாவது சொல்லுங்கப்பா. யாராவது ஒரு ஆள்
தெரிஞ்ச சேனல் யூடியூப் சேனல் யாராவது இருந்தா சொல்லுங்க. நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற யூடியூப் சேனல் அதிகமா வாட்ச் பண்ணுவேன். சங்கீதா மேம், மோகன். சார் மதன் கௌரி, விஜய் சித்து. ஸோ விஜய் சித்து எடுத்துக்கலாமா? பாருங்க அந்த பர்டிகுலர் விஜய் சித்து அப்படின்ற யூடியூப் சேனல் வந்துட்டு பார்க்கும்போது மட்டும் என்னோட ஆட் தெரியணும். எப்போ எங்க இருந்து? நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற லொகேஷனுக்குள்ள இருந்து நம்ம செட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸ் ஃபீமேலாகவும் இருக்கணும். சரியா? ஃபீமேலு அவங்களோட ஏஜ் 18ல இருந்து 44க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற லொகேஷனுக்குள்ள இருந்து விஜய் சித்து அப்படின்ற யூடியூப் சேனலை பார்க்கும்போது தான் யூடியூப் சேனலுக்குள்ள இருந்து எந்த வீடியோ பார்த்தாலும் நம்மளோட ஆட் தெரியும். பாருங்க, விஜய் ஸ்பெல் பண்ணுப்பா. கரெக்டுங்களா? மோகன் தெரியுதா என்னோட ஸ்கிரீன்? டிஹெச்யூ சார். SIDHU கரெக்ட்டுங்களா? ஓகே, நான் விஜய் சித்து அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே பாருங்க, யூடியூப் சேனல்ஸ் 22 நம்பர் காட்டுது, யூடியூப் வீடியோஸ் 1K ப்ளஸ் காக்குது. இதுக்கு காட்டுதீங்க. இப்போ பாருங்க, யூடியூப் சேனல்ஸ் 22 இதை நான் கிளிக் பண்றேன். சார் விஜய் சித்து ஸ்பேஸ் விட்டு vlogs வருங்க. ஓகே, இதான் வந்துச்சு பாருங்க. நம்ம அதான் டைப் பண்ற அந்த கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இதான் விஜய் சித்து விலாக்ஸ். இதானப்பா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, பாருங்க, இந்த யூடியூப் சேனலை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பர்டிகுலரா இந்த யூடியூப் சேனலுக்குள்ள வந்து யாராவது வீடியோ வந்துட்டு பார்க்குறாங்க, இந்த யூடியூப் சேனல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு பார்க்கும்போது அந்த வீடியோஸில் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். பாருங்க, நான் அடிஷ்னலாக மற்ற வீடியோ சேனல்ஸ் யூடியூப் சேனல் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா சேனல்ஸ், யூடியூப் சேனல். செகண்ட் யூடியூப் வீடியோஸ். பாருங்க, கிளிக் பண்ணுறேன். பாருங்க, விஜய் சித்து சம்பந்தமா அவங்க வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. பர்டிகுலர் வீடியோவில் மட்டும்தான் தெரியணும், சேனல்லே கிடையாது. எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் மட்டும்தான் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பாருங்கள், இது எல்லாத்தையுமே இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அப்போது யாரெல்லாம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருந்து நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருக்கிற ஆடியன்ஸையும் மேட்ச் பண்ணி இவங்க இந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணும்போது இந்த வீடியோவில் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ கீவேர்ட்ஸ், டாபிக்ஸ், பிளேஸ்மெண்ட், இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸில் இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 3மே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்குற காம்பினேஷன்ஸ், 3யுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 3ல் இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். கீவேர்டு வேணும்னா கீவேர்டு வழியாக டார்கெட் பண்ணிக்கலாம், டாபிக் வேணும்னா டாபிக்ஸ் வழியாக டார்கெட் பண்ணிக்கலாம், பிளேஸ்மெண்ட் வைஸாக தான் டார்கெட் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் வைஸாக நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுக்குற ஆப்ஷன்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாருப்பா? சார் மோகன். சொல்லுங்க மோகன். சார் இப்போ இதுல பெஸ்ட் ஒன்னு இருக்குன்னு இருந்ததுன்னா நம்ம டாபிக்ஸ் யூஸ் பண்ணி டார்கெட் பண்றது பெஸ்டா இருக்குமா, இல்ல கீவேர்ட் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணிருங்கப்பா, அதுதான்ப்பா பெஸ்ட் நமக்கு. அத பெஸ்டா இருக்கும் சார். இப்போ வந்து என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்காக நீங்க வந்துட்டு ஆட் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க. அப்போ அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரிலேட்டடா நிறைய காம்படிட்டரும் யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி உங்ககிட்ட யூடியூப் சேனல் இருக்கும். அப்போ மத்தவங்களுக்கும் மத்த காம்படிட்டருக்கும் யூடியூப் சேனல் இருக்கும், கரெக்டா? ஆமா ஆமா. அப்போ அவங்களோட வீடியோஸை பார்க்கும்போது, அதாவது நீங்களும் நானும் காம்படிட்டர்னு வச்சுக்கோங்க, என்னோட வீடியோவை பார்க்கும்போது உங்களோட ப்ராடக்ட் பற்றின ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்போது நான் வந்துட்டு என்ன உங்களோட ப்ராடக்ட்டும் எனக்கு அவேர்னஸ் கிடைக்கும் இல்லையா? கொஞ்சம் ரீச், ஒரு பிராட் ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னா டாபிக்ஸ் போய்க்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே சார். அப்புறம் இப்போ ஒரு புரிஞ்சுச்சு சார். இன்னொரு டவுட் என்னன்னா, ஒரு வீடியோ வந்து இப்போ விஜய் சித்துவே எடுத்துக்கோங்க, ஒரு 22 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோஸ் இருக்கும். ஓகே, அதுல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 ஆட் வந்து பிளேஸ்மென்ட் பண்ற மாதிரி வருங்களா? ஓகே, வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 4 ஆட்ல
நம்மளோட ஆட் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தானே இருக்கும். நெறைய பேர் அந்த வீடியோவ டார்கெட் பண்ணுவாங்க. இல்லப்பா அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? லைக் வந்துட்டு என்ன அப்டின்னா, பட்ஜெட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம ஓகே. டார்கெட் பண்ற லொகேஷன் இருக்கு. நம்ம டார்கெட் பண்ற இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. சரியா? இப்போ நீங்களும் நானும் காம்படிட்டர் 2 பேருமே விஜே சித்துவோட வீடியோஸ டார்கெட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. வீடியோ வியூ ஆக ஆக அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டு தானே இருக்கும். ம், ம். அப்போ ஒரு டைம்ல உங்களுக்கு 0 ஆயிடும் இல்லையா? ஆ, அப்போ ஆ. என்னோடதும் அருணோடதும் பேலன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மாறி மாறி டிஸ்ப்ளே ஆக தானே போகுது. ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா? அப்போ அதான் கூகுள் ஆட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த பேசிக் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. சிம்பிளா வெறும் பட்ஜெட் வச்சு மட்டும் நான் சொல்லியிருந்தேன். சிம்பிளா பட்ஜெட் வச்சு இதே அப்படியே கான்செப்டே வச்சுக்கோங்க. நீ ம். 3 பேரும் ஒரே சேனல்ல டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ண போறோம். 3ஓடதும் மாத்தி தான் காட்டும். அப்ப ஓகே. காட்டும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வரப்போகுது. 3 பேருக்குமே குறைஞ்சிக்கிட்டே தான் வரப்போகுது. யார்கிட்ட ஹையஸ்ட் அந்த டைம்ல அமௌண்ட் அதிகமா இருக்கோ அவங்களோட அந்த டைம்ல டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே. அதே மாதிரி இதுல இன்னொன்று இருக்கு இன்ட்ரெஸ்ட். ஒருத்தவங்க ம். ஃபீமேல மட்டும் டார்கெட் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு மேல மட்டும் டார்கெட் பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப ஆ. மேல் பார்க்கும்போது வீடியோஸ் தெரியும். ஃபீமேல் பார்க்கும்போது அந்த வீடியோ தெரியும். ஆ, ஆ. ஓகே. அதே மாதிரி ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கூட அங்க நம்ம செட் பண்றோம் இல்லையா? ஃபீமேல் 2 பேருமே ஃபீமேல். ஆனா ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? அவங்க வந்துட்டு பேரண்ட்ட மட்டும் டார்கெட் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தவங்க நாட் அ பேரண்ட். அப்ப தனித்தனியா தான் ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது மத்தவங்களுக்கு கேட்டகரிய பொறுத்து. ம், ம். கான்செப்ட் ஓ புரியுதுங்களா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு அது அவரு வீடியோ போட்டிருப்பாரு 22 செகண்ட் வந்துட்டு இருக்கணும் 22 மினிட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள 4 வீடியோஸ் தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுப்பா. சரியா? ரொம்ப எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா நெறைய பட்ஜெட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீடியோ ப்ளே ஆக ஆக அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆட்ஸ் வரதான் செய்யும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். ஓகே. சங்கீதா மேம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அருண் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். இல்ல சார். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சுப்பா. ஒரு வீடியோ கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் பார்த்தோம்? ஒரு என்டையர் கேம்பெயின்கான செட்டிங்ஸு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் குரூப்க்கான செட்டிங்ஸ். ஸோ ஃபைனலா நம்ம யூசருக்கு காட்ட போற ஆட டிசைன் பண்ண போறோம். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு அதோட வீடியோவோட லென்த் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். இங்க மேனுவலா அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல ஃபைனலா லைக் வந்து ஒரு யூடியூப் வீடியோ அதாவது இங்க நீங்க டிசைன் பண்ற ஆட் தான் ஸ்கிப் ஆடாவோ, நான் ஸ்கிப் ஆடாவோ, இன்ஃபீட் ஆடாவோ தெரிய போகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு ஏதாவது ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிறேன் யூடியூப்ல இருந்து. ஸோ இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்ல மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா வந்துட்டு நீங்க ரியல் டைம்ல பார்த்துட்டு இருக்கிற அந்த ஸ்கிப் ஆட வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களும் ஈஸியா கிரியேட் பண்ணலாம். யாரெல்லாம் நான் டூலோட லாகின் கொடுத்துருக்கேன் இன்னும் 2 பேர் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணவே இல்லை யாருன்னு என்னன்னு பார்க்கணும். சங்கீதம் அன்னைக்கே அக்செப்ட் பண்ணாங்க. மேடம் நீங்க லாகின் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணி சார் பாக்குறீங்களா? நான் ஒண்ணு சார். அருணா ஆமா சார். இன்னும் அக்செப்ட் பண்ணலையா? இல்ல சார். ஓகே ஓகே. சங்கீதா மேம் நீங்க ஏதாவது உள்ள ஓபன் பண்ணி ஏதாவது பார்த்துருக்கலாம் இல்லையா? பாக்குறீங்களா? ஆ பார்த்துருக்கலாம் இல்லையா? பாக்குறீங்களா? பார்க்குறேன் சார். ஓகே. உள்ள டூல் லாகின் பண்ணி பார்த்துட்டீங்களா? அன்னைக்கு லாகின் பண்ணி பார்த்தேன் சார் நானு. அதுக்கப்புறம் பார்க்கல. சரிங்க. பட் ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணி பார்த்தாதான்ப்பா நமக்கு வந்துட்டு ஏதாவது நான் ஸ்கில் எவ்வளவு சிம்பிளா சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க ஒர்க் பண்ணலன்னா வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? கரெக்ட்டா? ஓகே சார். ஒர்க் பண்ணி கரெக்ட்டா? பார்க்குறேன் சார். ஒர்க் பண்ணி பார்க்குறேன் சார். சரிங்க. நான் இப்போதைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கிறேன். பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங். ஸோ இந்த வீடியோவை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். வீடியோவோட URL செகண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 7 மினிட்ஸ் இருந்த ஒரு வீடியோ. ஓகே. இங்க நான் டைரக்ட்டா இங்க வந்து என்ன பண்றேன்? வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வீடியோவோட URL நான் பேஸ்ட் பண்ணிடுறேன்.
பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டதுமே உங்களுக்கு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஆடோட ப்ரிவியூவே வந்துருச்சு. ஸ்கிப் ஆட் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கே வந்துருச்சு. மேலே இங்கே தெரியறது மொபைல் ப்ரிவியூ, இதுக்கு பக்கத்தில் டெஸ்க்டாப் ப்ரிவியூ. டெஸ்க்டாப்பில் எப்படி தெரிய போகுது, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா டிவி ப்ரிவியூ. நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளேக்கு போக போகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரீம் அப்படின்றது இருக்குது. இன்ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸ்கிப் ஆடுன்னு அர்த்தம். ஸ்கிப் ஆடுக்கு இன்னொரு பேர் இன்ஸ்ட்ரீம் ஆடு. அப்போ அந்த ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது. நம்ம லைக் வந்துட்டு இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம செட் பண்ணும்போது லைக் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த மல்டி ஃபார்மேட் ஆடு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இன்ஸ்ட்ரீம் மட்டும்தான், ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் மட்டும்தான் எனேபிள் பண்ணோம். இப்போது நான் இன்ஃபீட் ஆடுன்றதும் செலக்ட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் ஆடு அப்படின்றதும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இங்கே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஆடு குரூப் செட்டிங் முடிஞ்சது. ஆடு நான் டைரெக்டாக இங்கே ஆடுக்கு வரேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் டைரெக்டாக இப்போ அதே யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், லைக் ஒரு வீடியோ வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இன்ஃபீடு மட்டும் தெரிஞ்சது, ஆல் ஃபார்மேட்டுன்னு தெரியுது. பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸ்கிப் ஆடு, இன்ஃபீடு அப்படின்னா நெக்ஸ்ட் டு த வீடியோ ஆடுன்னு சொன்னேன். ஷார்ட்ஸு, இப்போ 3 விதமான ஆட் ஃபார்மேட்டுக்குமே இப்போ உங்களுக்கு வந்துட்டு ப்ரிவியூ வருது. பாருங்கள், இன்ஸ்ட்ரீம் நான் கிளிக் பண்ணுறேன். இது ஸ்கிப் ஆட் ஃபார்மேட்டு, மொபைல் ப்ரிவியூ. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ பார்க்குறது டெஸ்க்டாப் ப்ரிவியூ. இது வந்துட்டு என்ன அப்படின்னா டிவி ப்ரிவியூ. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஃபீட் வீடியோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த யூடியூப்பில் ஹோம் பேஜில் இருக்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ டெஸ்க்டாப் ப்ரிவியூ மாற்றுறேன். பாருங்கள், இதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபீட் வீடியோ ஆடு வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் டு த வீடியோவாக இருக்கும், ஹோம் பேஜில் இருக்கும், சர்ச் ரிசல்ட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வருது. ஹோம் பேஜ் மொபைல் ப்ரிவியூ பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பான்சர்னு தெரியும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ மேலே ப்ளே ஆகிற வீடியோஸ் வந்துட்டு கிடையாது. ஓகே, அடுத்து ஷார்ட்ஸ். சார் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்மேட் 16:9 வச்சாலே ஓகேங்களா, இல்லை அதுக்கு தனித்தனி ஏதாவது மாற்றணுங்களா? இல்லைப்பா, நீங்கள் 16:9 நீங்கள் வச்சுக்கலாம். ஷார்ட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் மேலேயும் கீழேயும் ஸ்பேஸ் தெரியறதுனால இங்கேயே சொல்லிடுவாங்க ஆட் ஏ வெர்டிக்கல் வீடியோ. ஆட் ஏ வெர்டிக்கல் வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு யூஆர்எல் தான் போட்டிருக்கோம். ஸோ கீழே இன்னொரு யூஆர்எல் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஓகே சரியா? அப்போ நீங்கள் ஒரே வீடியோ மட்டும் தான் ஆட் அப் டு 5 வீடியோஸ்ப்பா. ஓகே ஓகே சரியா? அப்போ நம்ம 5 வீடியோஸ் இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிப் ஆடாக டிஸ்பிளே ஆக போகுது. வேற வேற வீடியோ போயிட்டு ஸ்கிப் ஆட போய் நிற்கும். அதே மாதிரி வெர்டிக்கல் வீடியோ ஃபார்மேட்டும் கேட்குது. ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கேயே வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வெர்டிக்கல் வீடியோஸ் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோவோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் திரும்ப அகைன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே மல்டி ஃபார்மேட் ஆட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 விதமான ஆடுமே ஒர்க் ஆகும். அங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஆட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆடில் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ நம்ம வெர்டிக்கல் வீடியோ கொடுத்தோம் இல்லையா, அது வந்து டிஃபால்ட்டாக வந்து உட்காந்துக்குச்சு. புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே ஓகே, இப்போ அவ்வளோதான்ப்பா. நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், லைக் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன ஆடு டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்லோட் பண்ண யூஆர்எல் வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் அப் டு 5 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோ கூட சேர்ந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா யூஆர்எல்ஸ், அதாவது நம்மளோட ஆடு கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இப்போ பாருங்கள், ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்கிப் ஆட் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. அதாவது வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல தெரியுது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன்ஸ், அட்மிஷன் ஓப்பன் 2025 to 2026. அதுக்கப்புறம் அப்ளைனா ஒரு பட்டனு,
ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க, இது வந்துட்டு என்ன அப்படின்னா லேண்டிங் பேஜ் URL. இதுக்கப்புறம் தான் ஸ்கிப் ஆட் அப்படின்றது 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ரைட் சைடு வந்துட்டு தெரிய போகுது. அப்போ ஒரு வீடியோ ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா URL வந்துட்டு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். பட்டன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இது வந்துட்டு பாத்து அப்படின்னா நம்மளோட URLோட அந்த பாத்து வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இங்கே இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் கீழே இருக்கிற அந்த URLக்கு வந்துட்டு போயிடும். அப்போது இந்த தான் செட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் தான் அதுக்கு கீழே இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல லைக் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டோட URL வந்துட்டு போடணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட வென்சன் அகாடமி venson.in அப்படின்ற நம்மகிட்ட இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது. நான் இந்த வெப்சைட்டோட URL நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த கிளைண்டோட வெப்சைட் எடுத்து இங்கே போடணும். இப்போ நான் ஸ்டடி பர்பஸ்க்காக இப்போதைக்கு நான் ஒரு டம்மி வெப்சைட் எடுத்து நான் போடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிவியூ வச்சு நான் காட்டுறேன். ஸோ டிவி ப்ரிவியூ நம்ம வச்சுக்கலாம். ஷார்ட்ஸ் டிவிக்கு வராது. ஓகே, இங்கே இன்ஸ்ட்ரீம் ஆடு ஆல் ஃபார்மேட்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் டெஸ்க்டாப் ப்ரிவியூ. ஓகே, ஸோ பாருங்கள், நான் கொடுத்த அந்த venson.in அப்படின்றது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு பார்த்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. venson.in DM சர்வீசஸ் அப்படின்ற சம் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், என்னோட URLோட சேர்த்து venson.in அப்படின்றது மேலே கொடுக்குற URL. இதுக்கு பக்கத்துலேயே சம் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த டிஸ்பிளே URLோட பார்த்து வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ அடுத்து கீழே கால் டு ஆக்ஷன் தான் பட்டன் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், எனேபிள் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றத இங்கே நீங்கள் மவுஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணி கொடுக்குற அந்த பட்டன்ஸோட எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்ச் நவ் அப்படின்றத கொடுக்குறேன். கால் டு ஆக்ஷன் எனேபிள் பண்ணேன், வாட்ச் நவ். இங்கே பாருங்கள், இப்போது வாட்ச் நவ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ கீழே நம்ம கொடுத்த அந்த வெப்சைட்டோட URLும் தெரியுது, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த பாத்தும் தெரியுது. ஓகே, ஸோ அடுத்து கீழே வந்து பார்க்குறோம். கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன்ஸ். இப்போதைக்கு ஹெட்லைன்ஸ் நான் டம்மியாக கொடுத்துக்கிறேன். ஸோ லாங் ஹெட்லைனு செந்தில்குமார். ஸோ இதெல்லாமே நம்மளோட அந்த வீடியோவோட சேர்த்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இவங்க கொடுக்குற இந்த ஹெட்லைனு, லாங் ஹெட்லைனு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனு. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஹெட்லைனும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ பாருங்கள், ப்ரிவியூ ஆட் ஆன் யூடியூப். நீங்கள் ப்ரிவியூமே பார்க்க முடியும் யூடியூப்பில் லைவாக. கீழே இருக்கிற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருந்த வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ யூடியூப்லேயே சும்மா ரஃபாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா லைவ் ப்ரிவியூக்கே வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண அந்த ஹெட்லைன் வந்துருச்சு. கீழே நம்ம கொடுத்த URL இருக்குது, வாட்ச் நவ் அப்படின்ற பட்டன் வந்துருச்சு. ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நம்ம கொடுத்த அந்த URLமே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ டேரெக்டாக venson.in அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும். பாருங்கள், கீழே டெஸ்டினேஷன் இப்போ ப்ரிவியூவில் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா வருது. டெஸ்டினேஷன் URL venson.in அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வெப்சைட் வந்துட்டு போயிடும். ஓகேவா? அப்போ ஒரு வீடியோ ஆட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் சம் ஹெட்லைன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது, ஒரு URL வந்துட்டு தேவைப்படுது, சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தேவைப்படுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை கால் டு ஆக்ஷன் அப்படின்றத நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே பட்டன் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ டைரக்டாக கீழே வந்துடலாம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடு குரூப்புக்குள்ள ஒரு ஆடு தான் கிரியேட் பண்ணுறோம். திரும்ப இன்னொரு ஆடும் கிரியேட் பண்ணணும்னா தான் கீழே ஆடு கிரியேஷன் ஒன்று ஆடு இதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இப்போ ஒரு ஆடு குரூப்பு ஒரு ஆடு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக கீழே வந்து பாருங்கள் டார்கெட் சிபிவி பிட்டு. மேலே நம்ம வந்துட்டு செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணும்போது பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் கொடுத்தோம். அதாவது பெர் வியூக்கு ஒரு வியூக்கு வந்துட்டு என்ன அப்படி ஒரு வியூ பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு மேலே செட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு வியூக்கான காஸ்ட் எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அமௌண்ட்டுக்கு மேலே நீ எடுத்துக்காத அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதான் கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 வியூ நடக்குது அப்படின்னா ஒரு வியூக்கான காஸ்ட் கண்டிப்பாக 10 ரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்ட டிடெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் இன்னொருத்தவங்க வந்துட்டு 20 ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகிறதுக்கான மெத்தடு. 20 ரூபா ஒருத்தவங்க வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆடு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வியூக்கு அவங்க 20 ரூபா செலவு பண்ணுறாங்க, நம்ம 10 ரூபா தான் செலவு பண்ணுறோம். அப்போ எனி டைம் அவங்களோட ஆடு தான் டிஸ்பிளே ஆகும். அவங்களோட பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி 20 ரூபாய் விட எவன் கம்மியாக வச்சுருக்கான், ஒரு வியூக்கான காஸ்ட் எவன் கம்மியாக வச்சுருக்கான், அப்போ நம்மளோட தான் 10 ரூபா நம்ம தான் வச்சுருக்கோம், அப்போ நம்மளோட ஆடு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்போ மெயினாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அமௌண்ட் வந்துட்டு செட் பண்ணுறோம் இல்லையா, அப்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அமௌண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடுக்கு ப்ரியாரிட்டி எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுப்பாங்க. யாரோட ஆடு ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகணும், யாரோட ஆடு செகண்டாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு. ஓகே, இப்போ மேலேருந்து எல்லா செட்டிங்ஸும் பார்த்துட்டோம், ஒரு ஆடும் கிரியேட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வியூக்கான அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணியாச்சு. ஸோ கீழே கிரியேட்டிவ் கேம்பெயின் அப்படின்றத ஃபைனலாக கிரியேட்டிவ் கேம்பெயின் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ எரர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த எரர்லாம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் பட்ஜெட் அண்டு ஆஸ் டேட்ஸு இது நேற்று கிரியேட் பண்ணதை நான் இப்போ நான் டம்மியாக வந்துட்டு கொடுத்தேன். ஸோ என் டேட் வந்துட்டு நம்ம செட் பண்ணலை. ஸோ இப்போ வந்துட்டு என் டேட் அப்படின்றத இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஸோ 8ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த எரர் இந்த இடத்துல கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து லைக் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, இங்கே ஆடு குரூப்பில் ஒரு எரர் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ ஆடு குரூப்பில் டேரெக்டாக இங்கே வந்துடுறோம். பாருங்கள் பிளேஸ்மெண்ட்டு ப்ளீஸ் ஆட் மோர் யூடியூப் சேனல்ஸ் அப்படின்றது கேட்குது. ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெறும் 1 or 2 மட்டும் நம்ம கொடுக்கும்போது ஆடியன்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுன்றதுக்காக கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறையா சேனல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு வீடியோஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யூடியூப் சேனல்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் ஒரே ஒரு வீடியோஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த எரர், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நேற்றுலாம் நம்ம கிரியேட் பண்ணது செட்டிங்ஸ் வரைக்கும் வந்தோம், ஆனால் கிரியேட் பண்ணி முடிக்கல. அதனால் இப்போ நான் வரும்போது சில பேசிக் மட்டும் நான் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தேன். அதனால் அந்த இடத்துல மேலாம் எரர் வந்து நின்றுச்சு. நம்ம ப்ராப்பராக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எரர்லாம் வராது. ஸோ இப்போது அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் கேம்பெயின் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கேம்பெயின் இஸ் ரெடி. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டுமே உள்ளே வச்சுருக்கோம். இமீடியட்டாக ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவ்யூக்கு போகும். ரிவ்யூ போயிட்டு ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, ஏதாவது தப்பான கண்டென்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா லைவ்க்கு வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைப்பா. இவ்வளோ தான் ஒரு கூகுள் ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப்பில் ஸ்கிப் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த டூலை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ப்ராப்பரான செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக கேம்பெயின் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். வேறு எந்த ஒரு இதுவுமே டெக்னிக்கல் எதுவுமே கிடையாது. பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் யுவர் கேம்பெயின் இஸ் ரெடி. கேம்பெயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கண்டினியூ டு ஓவர்வியூ வந்துட்டு கொடுக்குறேன். என்னோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயின்ஸ் எங்கே இருக்கும், இப்போ கூகுள் ஆட் லோகோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனு இருக்குது. இந்த கேம்பெயின் அப்படின்ற மெனுக்குள்ளே வந்து இந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற இன்னொரு மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் கீழே இருக்கிற இந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனு வந்து நான் கிளிக் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணி வச்சா இந்த கேம்பெயின் இங்கே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த கேம்பெயின் வந்து டெய்லியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வந்துட்டு இந்த கேம்பெயினில் எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ காசு வந்துட்டு செலவாயிருக்கு, எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன ஃபீல்டு வந்துட்டு மேலே வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே காலம்ஸ் மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி எனக்கு அந்த டேபிளில்
லைக் வந்துட்டு இன்னும் கிளிக்ஸ் வேணும், அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு கன்வர்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 1 பை 1 வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, அது ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே நான் வந்துட்டு ஒன்றும் இல்லை, கிளிக்ஸு எவ்வளோ கிளிக்ஸ் வந்துச்சு, என்னோட ஆடை பற்றி எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க பாருங்க. இங்கேயே இருக்கிற வேல்யூ என்னென்ன வேல்யூலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுக்குறேன். இந்த டேபிள் ஹெட்லைன் அப்படியே மாறிடும் பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். இப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த கேம்பெயினோட பட்ஜெட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஏபிசி நீம் இந்தியா, இதுக்கு நேராக அடுத்தது காலம் பட்ஜெட்டு, இதுக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இந்த எடிட் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பட்ஜெட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 ரூபா செட் பண்ணுறேன், செட் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயின்கான செட்டிங்ஸை நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். நான் லொக்கேஷன் தப்பாக இன்க்ளூட் பண்ணிட்டேன், லொக்கேஷன் வந்துட்டு மாற்றணும், கரெக்டாக நீங்கள் போய் திரும்ப போய்ட்டு அதையும் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கேம்பெயினுக்கு நேராக மவுஸை வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், நம்ம செட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துருச்சு. லொக்கேஷன் தமிழ்நாடு, இந்தியா, அதே மாதிரி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, லாங்குவேஜ், நெட்வொர்க்கு, பட்ஜெட் செட் பண்ணது, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டு, இது எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த கோயம்புத்தூர் இந்த லொக்கேஷன் இதை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பொள்ளாச்சி டார்கெட் பண்ணல, இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன், சேவ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். எப்போ வேறாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் சொல்லியிருக்கேன், ஹோம் பேஜ் போகணும், கூகுள் ஆட் லோகோவை கிளிக் பண்ணுறேன், ஹோம் பேஜ் வந்துருச்சு. நான் அந்த கேம்பெயினை போய் பார்க்கணும். ஸோ கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கிற அந்த கேம்பெயின் நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ கேம்பெயின் வந்துட்டு இப்போ நம்ம கார்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா லைவுக்கு போயிடுங்க. ஸோ அதனால மட்டும்தான் இப்போ இந்த கேம்பெயினை நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், இந்த கேம்பெயினுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை கலரில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ட்ராப் டவுன் வழியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேம்பெயின் இப்போ ரன் ஆகாது. இப்போ நம்ம கார்டு இன்ஃபர்மேஷன் உள்ளே வச்சுருந்தாலுமே நம்மளோட கேம்பெயினே வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் ஆகாதனால நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட்டுமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது இப்போ டூலை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரியேட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த இடத்துல பாஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா நம்ம கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால, அதாவது கரெக்டான ஒரு கேம்பெயினை உங்களுக்காக ஏதாவது ஒரு கேம்பெயினை உங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணி அமௌண்ட் வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் ஸ்டடி பர்பஸில் நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது ஏதோ ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பண்ணும்போது அமௌண்ட் வேஸ்ட் ஆச்சுன்னா வேஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு பாஸ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ யாராவது நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு மறக்காமல் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கிரியேட் பண்ண கேம்பெயின் நான் திரும்பவும் எனேபிள் பண்ணணும். என்ன பண்ணுறது? இந்த கேம்பெயினுக்கு நேராக இருக்கிற இந்த ஆப்ஷன் இப்போ பாஸில் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் இந்த கேம்பெயின் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ண கேம்பெயினை டெலீட் பண்ணணும். எஸ், இந்த இடத்துல லாஸ்ட்டாக ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எனேபிள் பண்ண முடியாது. பாஸ் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணிக்க முடியும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதே கேம்பெயினை வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ண முடியாது. புதுசாக திரும்பவும் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அகைன் பாஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கேம்பெயின் நம்மளோட கேம்பெயின் வந்துட்டு இந்த இடத்துல தெரியுது. கேம்பெயின் நேம் இதுதான். இப்போ நம்ம கேம்பெயின்குள்ளே ஆட் குரூப் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அப்போ அந்த ஆட் குரூப்புக்குள்ளே எங்கே போய் பார்க்குறது? இங்கே பாருங்கள், இந்த கேம்பெயின் நேமை அப்படியே கிளிக் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே ஆட் குரூப்புக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ ஹெட்லைனே மாறிடுச்சு, ஆட் குரூப்ஸ். ஆட் குரூப்புக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், அந்த ஆடியன்ஸான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஆட் காப்பீஸ் எங்கே இருக்கும் பாருங்கள், இந்த மெனு ஆட்டோமேட்டிக்காக கேம்பெயின்லேருந்து ஆட் குரூப்புக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட் குரூப் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற ஆட் டிசைனும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இந்த ஆடையுமே நீங்கள் டைரெக்டாக எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், ப்ரிவ்யூ காட்டுறேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. சரி, ஓகேப்பா. ஸோ இப்போது நம்ம கேம்பெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேம்பெயின் ஸ்டாப் பண்ணிவிடுவோம், பாஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கலாம். ஓகேப்பா, ஓகே. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? சங்கீதா மேம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 9-10 வரைக்கும் தான் இருப்பாங்க. ஏதாவது டவுட் இருக்காப்பா? செட்டிங்ஸ் எல்லாமே டெப்த்தாக வந்துட்டு சொல்லியிருக்கு.
ஆட் டிசைன்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கு. கரெக்டா? ஓகே ஓகே சார். டவுட் எதுவும் இல்லைங்க சார். இப்போ நீங்க ஒர்க் பண்றது மட்டும் தான் பெண்டிங். கரெக்டா? ஏன்னா நான் சொல்றது ரொம்ப ஆமா. ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்றம்போது தான் இதோட கஷ்டம் எல்லாமே தெரியும். அருண் உங்களுக்கு சார் டவுட் இல்லை சார், ஒரு 2 டைம் ஒர்க் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். பாருங்க அப்பவுமே 2 டைம்ன்றாரு அருண். சரி ஓகே. எப்படி இன்னும் இருக்கு ஒர்க் பண்ணி செஷன் பார்க்கல உங்களுக்கு? சார். ஆல்மோஸ்ட் ஒரு 7 டேஸ் நீங்க 7 டேஸ்ல ஒரு 2 to 3 கிளாஸாவது நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். நிஜமா ஓப்பனான ஃபீட்பேக் வந்துட்டு சொல்லணும். செஷன் நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா? நான் நிஜமாவே ஒர்த்தா? உண்மையுமே ஒர்த்து தான் சார், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? மோகன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் ஒர்த்து தான் சார். இவ்வளோ டெப்த்தா யாரும் சொல்றது இல்ல. நான் நிறைய லைவ் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ ஓகே. ஒவ்வொரு டெப்த்தா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒர்த்தா தான் இருக்கு சார். சரிங்க ஓகே. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிடுவோம். பிகாஸ் செட்டிங்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இல்லையா? ஒவ்வொரு டைப் ஆஃப் ஓகே. கேம்பெயினுக்கு தான் செட்டிங்ஸ் வந்துட்டு வேற கொஞ்சம் அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது இருக்கும் இல்லாமல் இருக்கும். சரியா? மற்றபடி இந்த ஓகே. செட்டிங்ஸ் வந்துட்டு என்னன்னா திரும்ப திரும்ப அகைன் பார்க்க போறது இல்லைங்க. சரியா? ஓகே சார். ஓகே. சரிங்க ஓகே. நம்ம மோகன் நம்ம ஈவினிங் கிரியேட் பண்ண கேம்பெயின் ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதா உங்களுக்கு? சார் இல்லை சார். அது வெளிய இருக்கு. என்னோட கான்டாக்ட்ல கிடைக்காது. நாளைக்கு போனா தான் பார்க்க முடியும் சார். நீங்க மெட்டா ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்குப்பா. நீங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஓகே. பண்ணிட்டீங்க இல்லைங்க அப்படின்னா சார். நீங்க அது மொபைல்ல என்னோட வந்து நீங்க கண்ட்ரோல் எதுவும் பார்க்கலாம். இருக்காது. அது பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் என்னோட கண்ட்ரோல் இருக்காது. அது வெளிய இருக்குங்க. சரி சரிப்பா. நான் உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்றேங்க சார். சரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா. சரி ஓகே. ஓகேப்பா. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். பை பை. தேங்க் யூ சார். ஓகே சார்.